ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹலோ 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 ஒத்த வெளியே போடா புல்லு இருக்கு கூதியா. மேட்சுக்குள்ளே போய் அடிக்கணும்னு தான் எல்லோரும் நினைப்பாங்க. ஆனால் மேட்ச்சில் இறங்கணுன்னே சாவன்னு யாரும் நினைப்பாங்களா? நான் நினச்சேன். உனக்கு என்னப்பா நீ பைத்தியம். ஏன்னா நான் போன மேட்ச் ஒரு பாட்டு மேட்ச்சு. ரொம்ப நாள் கழிச்சு சிஎஸ் ரேங்க் இல்லை, சிஎஸ் ரேங்க்டு ப்ளே பண்ணி சிஎஸ் ரேங்க்டு மட்டும்தான் வாயில் வருது. சிஎஸ் ரேங்க்டு ப்ளே பண்ணி போர் அடிச்சு போச்சு. பிஆர் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பர்மா பக்கம் எட்டி பார்த்து உள்ளே வந்தால் பாட்டு மேட்ச் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணேன்னா இப்போ பாருங்கள், இங்கே ஒரு பெண் பண்ணி ஓடுவாங்க. ரைட்டு, லேடிஸ் அடிச்சிடுவோம்னு சொல்லிட்டு போனால் ஓடுறதே ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. கொஞ்சம் தலைமைக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருக்கின்னு இருக்கிறோம். மற்றபடி நாங்கள் எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ, சிறகு அடிப்போம். நாங்கள் ஒரு அடி அடித்து பார்த்தீங்கன்னா அடிக்க மாட்டேது, திருப்பின்னு சொல்லி பார்த்தா கன்னில் போல் அடிக்க மாட்டேதுன்னு நினச்சேன். நல்ல குடும்பத்தில் பிறந்த எந்த ஆம்பளைங்களும் பொம்பளைங்க மேலே கை வைக்க மாட்டாங்க. இல்லை, அது பாட்டு அப்படி இல்லடே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மண்டையில் ஒரு போட்டுட்டு அப்புறம் அங்கிட்ட ஒருத்தர் இறங்கினா பார்த்தீங்களா, அவனை போடுவோன்னு சொல்லிட்டு அவனாவது ஒரு ஒரிஜினல் பிளேயர் இருப்பான்னு நினச்சி தான் போனேன். ஆனால் அவனும் பாட்டாக தான் இருந்தான். லாஸ்ட்டில் பார்ப்பீங்க, அது வந்துட்டு ஊடால ஐடி கிடையாது. சரி ரைட்டு, இது பாட்டு மேட்ச் தான் கன்ஃபார்ம் பண்ணி சரி எப்படியாவது சாவுண்டா அப்படின்னு சொல்லிட்டு சாவறதுக்காக பிளான் போடுவேன். அதுக்காக கிடைச்ச அந்த ஆப்போசிட்டில் இருக்க காரு, சரி இந்த காரை கொளுத்திட்டு உள்ளே போய் உட்காந்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஆனால் அதை ஒரு முட்டாத்தனம் எதுவுமே இல்லை. ஏன்னா அப்டேட் எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க போல், பழைய அப்டேட் மாதிரி இல்லை. காரை அடிச்சு நீ வர்ற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா ஒன்று வெடிச்சிச்சு. என்னங்கடா இது வெடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் யோசித்தேன். அந்த ஒருத்தர் ஓடுறான் பாருங்கள், அவன் கையில் செத்துருவான், பாட்டு அடிக்கும்ல ஒன்று அடி சரின்னு சொல்லிட்டு ஓடி போய் பின்னாடியே போனேன். அடிப்பான்னு பார்த்தா நின்ட்டான். ஒரு குத்துனேன். அட்ரா டேய் அட்ரா. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் என்னை அடிக்கிறதுக்கு. ஐயோ இந்த அவசப்படுறானே. எப்படியோ அடிச்சோன்னு நினச்சேன். லாஸ்ட் பக்கத்தில் வந்துடுச்சு. அடிச்சிரு அடிடா. இன்னும் ஒரு மணி நேரம் எடுக்க போறியா? என்ன பண்ணுறான்? மிஸ் ஆகிட்டான். அடி. அம்மா தாயே அங்காள இன்சரி உன்னை நம்பிட்டாமா. காலை விட்டான்டா, படுத்தே விட்டான். ஐயா அடிடா. ஒரு அடி. இங்கே பாரு இங்கே ஒரு அடி அடி. இங்கே பாரு. நில்றா. ஒரு அடி ஏறா. நில்றாங்கிற ஓடிட்டே இருக்கான் பார்த்தீங்களா. ஃப்ரீ ஃபயர் பாட்டு கூட நம்மளை மதிக்க மாட்டேங்குது. நில்றா, ஒரு அடி ஏறா. நான் அடித்து அவனை கொண்டுறேன் போல. அதுக்குள்ளே எனக்கு கோவம் வருது. கோவம் வந்தால் நானாக இருக்க மாட்டேன் பார்த்துக்க. சொது போ. எதுக்குடா ஒரு தாயில்லா பிள்ளைய போட்டு இப்படி துவைச்ச? அம்மா போட்டுட்டு சரி ரைட்டு, இப்போ என்ன பண்ணுவோம், அந்த ஜிப்லைனில் ஏறி கூச்சி செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணேன். ஆனால் அதுவும் கடைசியில் என்னாச்சுன்னு பாருங்கள், என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு வாய் வரக்கூடாது. ஓகே, போவோம். குதி செத்துருவோம். ஓகே, செத்தாச்சா? ஆட்டம் கொய்யால் இந்த ஃப்ரீ ஃபயர்காரன் நமக்கு மட்டும் சாகணும்னு நினைக்கிற நேரத்தில் சாவிட மாட்டுறாங்க நிம்மதியாக. ஃப்ரீ ஃபயரில் போய் அடிக்கணும்னு நினைக்கிறப்ப ஏதாவது வினைய வச்சு கேங்காய்க்கு வெளியே அனுப்பி விட்ருவான். ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டறதுலேயே வந்து பஞ்சு பண்றீங்க? இல்லைன்னா தரைக்குள்ளே போய் ஹெல்மெட் பண்ணி விட்ருவான். இந்த ஒருத்தர் நிற்கிறான் பாருங்கள், இவன் நம்மளை அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டுகிட்ட போய் ஒரு குத்தி அடிவான்னு நினச்சி ஒரு குத்துனேன். அடிடாடே. குத்தியாச்சு. அடிப்பான்னு நினச்சா அவனோட மோசமாக இருக்கேன் இவன். என்னது இவனை சரி ரைட்டு ஓட ஆரம்பிச்சிட்டான் திடீர்னு சொல்லிட்டு. அடிச்சிடுவோன்னு சொல்லிட்டு ஒரு அடி அடித்தேன். மரண ஓட ஆரம்பிச்சிட்டான். ரன்னிங்கில் ப்ளேஸ் வாங்கிப்பான் போல், ஓடி போயிட்டான். இங்கே ஒருத்தர் இருந்தான், சரி இவனாவது அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் போய் நின்னேன். அவனும் எதுவும் பண்ணுற மாதிரி தெரியல. ரைட்டு அவனையும் போட்டு தெளிவுன்னு சொல்லிட்டு போட்டு தந்தேன்.
ஓகே, இங்கே ஒருத்தர் ஓடினானே அவனை விடுவான், கில்லடிச்சு பாட்டை கில்லடிச்சு என்ன பிரயோஜனம்? ஒரு பாட்டை அடித்து நான் ப்ரோ பிளேயராக நினைக்கவில்லை என்று சொல்லிட்டு என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. வேமா ஜிப்ளானை பிடிச்சேன். சரி, இந்த அட்டம்ப்டில் கண்டிப்பாக செத்துருவோன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. செத்துருவோன்னு நினைக்கிறேன். ஓகே, போகலாம். எங்க இருக்கா மச்சான்? இங்க இருக்கா மச்சான். கொய்யால அதாவது ஒன்றும் சொல்கிறதுக்குள்ள பார்த்துக்கோங்க. இப்படிலாம் வந்துட்டு கர்ணாக்கரம் பண்ணுறனால எனக்கு நானே பண்ணிக்கிறேன்னு தெரில. அடுத்த மேட்ச்சு போகலான்னு சொல்லி நினச்சா சாவக்கூட முடியலையே நிம்மதியாக. இவன் சொல்லிட்டு சரி ரைட்டு தேர்ட் அட்டம்ப்ட்டு. இப்போ பாட்டெல்லாம் வந்தால் கவனிக்கக்கூடாது, இறங்கி சாவுறோம். ஓகே, போகலாம். சத்துணும். அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு மேட்ச்சு. எப்படியோ வெற்றிகரமாக நினச்ச மாதிரி கடைசியில் சேர்த்தாச்சு. இந்த மாதிரி பாட்டு மேட்ச் உங்களுக்கு வந்துருச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். ஏன்னா கண்டென்ட்டே கிடைக்க மாட்டேது. கண்டென்ட் எப்படி கிரியேட் பண்ணுறேனே தெரியல எனக்கு ஃபஸ்ட்டு. ஓகே, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல், லைக் பண்ணிட்டு.